50வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைந்த திரைப்பட நடிகரும் தேமுதிகவினுடைய தலைவருமாக விளங்கிய திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் சொல்வார், தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்றார். அதுபோல் இந்தியாவில் எனக்கு பிடிக்காத 2 வார்த்தைகள் என்னவென்றால் பெரும்பான்மை, சிறுபான்மை. இந்தியர் என்று சொல்லும்போது எல்லாருமே சமம். எங்கே நாம் ஏதாவது ஒரு மதத்துக்குள்ளே அடிமையாகி போகும்போது நமக்கு மத வெறி வந்து விடுகிறது. எனவே பெரும்பான்மை என்ற எண்ணமும், ஒருவேளை மதத்தால் சிறிய எண்ணிக்கையில் இருக்கும்போது நான் சிறுபான்மை என்று நினைப்பதும், அதே போல் மொழியால் எங்களுடைய மொழி அதிகமான பேர் பேசுகிறார்கள், எனவே நாங்கள் பெரும்பான்மையோ என்று நினைப்பதும், இல்லை எங்களுடைய மொழி கொஞ்சம் பேர் தான் பேசுகிறாங்க அதனால் நாங்கள் சிறுபான்மை என்று நினைப்பதும், இந்த 2மே தவறு. எப்படி பெரும்பான்மை என்று நினைப்பது தவறோ அதே போல் நான் சிறுபான்மை என்று நினைப்பதும் தவறு. இந்த 2 வார்த்தைகளுமே முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். மாறாக நாம் எல்லாருமே இந்தியர்கள். நம்முடைய தமிழைய சொன்னார்கள், நம்முடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய முதல் பகுதி பிரியாம்பிள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற அதில் நாம் எல்லாருமே சமம். We the people of India. We அந்த we அதுக்குள்ளார மதம் வராது, ஜாதி வராது, மொழி வராது, இனம் வராது. இதெல்லாவற்றையும் கடந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் சிறந்த நாடாக இருக்கின்றோம். நம்மளுடைய சேர்ந்து சுதந்திர தின விழாவை கொண்டாடிய ஒரே நேரத்தில் நம்மிடமிருந்து இன்னொரு நாடாக பிரிந்தது இது பாகிஸ்தான். பாகிஸ்தானோட நம்முடைய இந்தியாவை ஒப்பிட்டு பாருங்களேன். இந்தியாவும் அதே நேரத்தில் சுதந்திரம் அடைந்தது, பாகிஸ்தானும் அதே நேரத்தில் சுதந்திரம் பெற்றார்கள். இந்தியாவிலிருந்து பிரிந்தது பாகிஸ்தான். ஆனால் பாகிஸ்தானை பற்றி யாரும் இன்று பேசுவதில்லையே. காரணம் என்ன? நம்மை போன்று அவர்கள் கான்ஸ்டிடியூஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. மாறாக மதத்துக்குள்ளே புகுந்து விட்டார்கள். மத சட்டம் எங்களை ஆளட்டும் என்று நினைத்தார்கள். அதனால் விளைந்தது தளர்ச்சி, வன்முறை, கல்வி அறிவில்லை, பஞ்சம், வறுமை, அதன் விளைவாக தீவிரவாத குழுக்கள், இப்படியெல்லாம் வந்தது அல்லவா? என்று நாம் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அன்று நாம் வளர்வோம். அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஒரு நாட்டை பாதுகாக்கிறவர்கள் அந்த நாட்டினுடைய தலைவர்கள் மட்டுமல்ல. இந்த குடியரசு தின விழா நாம் எல்லாருக்கும் சொல்வது, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பாதுகாப்பது நாம் ஒவ்வொருவருமே. இங்கே இருக்கிற நான், என்னோடு இருக்கக்கூடிய சக மனிதனுக்கு நான் பாதுகாப்பை தர வேண்டும். ஒவ்வொருவரும் அப்படி நாம் பாதுகாப்பை தருகிறதை உறுதி செய்வதற்காகத்தான் இப்பொழுது நாம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். இதெல்லாம் சாஸ்திரம் அல்ல, சடங்கு அல்ல. ஆண்டுதோறும் குடியரசு தின விழா அன்று நாம் எடுத்துக்கொள்வது வழக்கம், வாடிக்கை என்பது அல்ல. பாதுகாப்புத்துறையிடமோ, என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லப்படுகிற அமலாக்கத்துறையிடமோ, இராணுவத்திடமோ, நீதிமன்றத்துறையிடமோ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று அல்ல. நாம் ஒவ்வொருவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்.